ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் மதுரையிலேருந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிறது வந்து மதுரை. ஓகே, மதுரையிலேருந்து சிவகாசிக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலேருந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது கொஞ்சம் புது வேலை வந்திருக்கு, வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் மதுரையிலேருந்து சிவகாசிக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. நானும் என் சின்ன பாப்பாவும் போயிட்டுருக்கோம். அவளுக்கு இன்றைக்கி எக்ஸாம் லீவு, ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குது. நெருக்கி எல்லாமே முடிச்சாச்சு. இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸாம். அதனால் சரி இன்றைக்கி நாங்கள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். போயிட்டு வேலையெல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சாம்பிள் ஃபைல் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். போயிட்டு இருக்கோம். போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிரும். நான் கார் ஓட்டுற ஸ்பீடுக்கு 2.5 மணி நேரம் ஆயிரும். மெதுவாக தான் போவேன், ஒரு 80 to 90 தான் போவேன். ஸோ அதனால் ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடும் இங்கேருந்து போகிறதுக்கு. போகிற வழியிலேயே அப்படியே காருக்கு வந்து பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு நேராக போகணும். காட்டுறேன், போகும்போது அடுத்து என்னென்னலாம் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து ஒத்தக்கடை ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு நரசிம்மர் கோவில் ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது. லட்சுமி நரசிம்மர் சொல்லுவாங்க. நான் காமிச்சேன், லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லுவாங்க. அந்த நரசிம்மர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு. இப்போ வந்து யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து உடம்பு சரியில்லை, இல்லை முதுகு தண்டுவடத்துலலாம் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த நரசிம்மரை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போனால் அந்த பானக்கரம் சொல்லுவோம் இல்லையா, கருப்பட்டி புளி இதெல்லாம் போட்டு பானக்கரை மாதிரி கரைச்சி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து வர்றவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக சரியாகும், நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல். வார சனிக்கிழமை நான் இங்கே வந்துடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். நரசிம்மர் வந்து அப்படியே பாறையிலேயே செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி மகாலட்சுமி தாயாரும் வந்து நல்ல பெரிய உருவமாக சிலையாக உட்காந்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஒரு நாள் நான் அந்த பக்கம் கோயிலுக்கு போனேன்னா அதே நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, டிராஃபிக்காக இருக்குது, மெதுவாக தான் போகிற மாதிரி இருக்குது. முதல் டோல்கேட்டு. இதில் இருந்து நம்ம திருமங்கலம் போகிறதுக்குள்ளேயும் எத்தனை டோல்கேட் வரும்? 1 2 3 4 டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ தான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு நம்ம கடந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து கடந்து திருமங்கலம் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் திருமங்கலத்துலேருந்து சிவகாசிக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். பஸ்ஸில் போனாலும் இதே டைம் தான் ஆகும். நான் வந்து காரில் மெதுவாக போகிறேன், அதனால் காரில் போனாலும் அதே டைம் தான் ஆகும். சரியா, ஆனால் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா மாட்டுத்தாவணி வந்து பஸ் ஏறணும். மாட்டுத்தாவணியில் இருந்து திரும்ப டேரெக்டாக சிவகாசி, திருமங்கலத்தில் இறங்க வேண்டியது இருக்காது. ஸோ டேரெக்டாக நம்ம சிவகாசியில் போய் இறங்கிடலாம். ஸோ அங்கேருந்து திரும்ப ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் சரி காரில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. காரில் போனோம் அப்படின்னா போகிற வழியில் தான் அம்மா வீடும் இருக்குது. ஸோ அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு லஞ்சு கூட அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம். அதனால தான் சரி காரில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பக்கத்தில் இன்னும் ஒரு சில வேலை இருக்குது, அந்த வேலையும் நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். ஆனால் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அலைய முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் சரி காரில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார் இப்போ தான் நான் ஓட்ட பழகியிருக்கேன். அதனால் நான் மெதுவாக தான் கார் ஓட்டுவேன். அதனால தான் லேட் ஆகும். சரியா, நான் வந்து ஸ்பீடாக போகலாம், 100 போவேன். பட் ஆனால் பேலன்ஸ் கொஞ்சம் இன்னும் ஸ்டேரிங் பேலன்ஸ் வேணும், அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் ஒரு 80-90 போயிட்டுருப்பேன். இது காரு வந்து வேகமாக ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாம். ஆனால் கொஞ்சம் காமிச்சு ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு கிளம்பி.
ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதனால ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணுறேன். இந்த இடம் பேர் வந்து விரகனூர் சொல்லுவாங்க. ஒரு ரவுண்டானா மாதிரி ஒன்று வரும். இந்த இடத்துல இருந்து விரகனூர் ஒரு நம்ம இப்போ வந்து அருப்புக்கோட்டை ரோடு போகணும். அருப்புக்கோட்டை திருமங்கலம் அந்த பக்கம் ரோடு போகணும். லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். அது வந்து ராமேஸ்வரம், ராம்நாடு, ஸோ அந்த பக்கம் அந்த மாதிரி ஊருக்கு தான் போகும். இந்த போகுது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் ஒரு க்ரீன் போர்டு இருக்குல்ல, அதுதான் வந்து வரல்பட்டி காமிச்சு. இதுதான் விரகனூர் ரவுண்டானா. பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். காலையில் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் வந்து ராம்நாடு. அந்த லெஃப்ட் போர்டு தெரியுது இல்லையா, இதுதான் வந்து ராம்நாடு. ராமேஸ்வரம் போகிறதுக்குரிய பாதை. இப்போ வந்து நம்ம இந்த பாதையில் போகிறோம். இந்த பக்கம் போனோம் அப்படின்னா சிவகாசி, விருதுநகர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, அதுக்கெல்லாம் வந்து இந்த ரோடு. அருப்புக்கோட்டைக்குமே வந்து ஒரு பாதை தூரம் போயிட்டு லெஃப்ட் ஒரு பாதை போயிடும். ஸோ அந்த பக்கம் போனால் தான் நம்மளுக்கு அருப்புக்கோட்டை போகிறது. அதையும் கடந்து நம்ம போனோம் அப்படின்னா திருமங்கலம் போகணும். திருமங்கலம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சிவகாசி ரோடுலாம் வரும். ஓகே, அது ஒரு பெரிய பில்டிங் நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடு. இது வந்து வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். இது வந்து அந்த NH ரோடு மேலே தான் இருக்குது வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். இதுக்கு பின்னாடி அப்படியே வந்து வேலம்மாள் ஸ்கூல், போதி கேம்பஸ்ன்னு இருக்கும். வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. நல்ல பெரிய ஸ்கூலு ப்ளஸ் பெரிய ஹாஸ்பிட்டல். எல்லாருக்குமே அந்த வேலம்மாள் பிராண்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய ஸ்கூலு. ஃபீஸும் அது மாதிரி ரொம்ப பெருசாக கட்டணும். பாப்பா அவங்க 2 பேருமே இங்கே தான் படித்தாங்க. பெரிய பாப்பா படித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து சின்ன பாப்பா இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து வேலம்மாள் என்ட்ரன்ஸ். பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. எங்களை பொறுத்தளவு இது பிரம்மாண்டம். பாருங்க, இட்டு காமிச்சு இவங்க காமிச்சு. இதுதான் வந்து வேலம்மாள் என்ட்ரன்ஸ். அந்த முன்னாடி ஒரு பாட்டி சிலை இருக்குமே, அவங்க தான் வந்து வேலம்மாள். இதுவும் வேலம்மாள் அவங்களுடைய பில்டிங் தான். இது ஏதோ ஹால் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஹோட்டல் ஹால், 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படி. இதெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு. ஸோ இது வந்து சிந்தாமணி சொல்லுவாங்க, சிந்தாமணி சிக்னல். இங்கே வேலம்மாள் ஸ்கூல் எங்கே இருக்குனாலே சிந்தாமணியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ரெண்டாவது கேட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து சிந்தாமணி டோல்கேட்டு சொல்லுவாங்க. 2வது டோல்கேட்டுக்கு வந்திருக்கோம். டிராஃபிக் இல்லைங்க. டிராஃபிக் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேயே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிடும். ஆமாம், இதுதான் சிந்தாமணி டோல்கேட். இப்போது இதில் லெஃப்ட் சைடு ஒரு பாதை பிரிஞ்சிச்சு. ஓகேவா, அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட மிஸ் பண்ணிட்டோம். அதுதான் வந்து அருப்புக்கோட்டை ரோடு. ஓகேவா, இது வந்து வளையங்குளம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா வந்து. அடுத்து இது டோல்கேட்டு. இது வந்து வளையங்குளம் டோல்கேட்டு. இதோட 3வது டோல்கேட்டு வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டேங்க் வந்து 1 பாயிண்ட் தான் இருந்துச்சு பெட்ரோலு. இப்போ வந்து பெட்ரோல் போட்டோம். பல்பில் நிப்பாட்டி பெட்ரோல் போட்டோம். நாங்கள் அது வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால் உங்கள்கிட்ட இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். 20 லிட்டர் போட்டோம். இப்போ இன்னும் திருமங்கலம் வரல. ஆக்சுவலாக நம்ம 7 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோமா, மணி 8 மணி ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் திருமங்கலம் வரல. திருமங்கலம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மேபி திருமங்கலம் வந்துடும். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த திருமங்கலம் டு சிவகாசி இருந்துச்சு, அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம்.
இதுதான் வந்து டோல்கேட்டு, இந்த மாதிரி லோடு வண்டி இதெல்லாம் வருமா. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து போக வேண்டியது இருக்கும் மெதுவாக. நம்ம வந்து திருமங்கலம் வந்திருக்கோம். இதுதான் வந்து திருமங்கலம் பாலம். அந்த முன்னாடி தெரியுதா டோல்கேட்டு. கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு. நடுவில் வந்து ஒரு டோல்கேட்டில் வந்து முன்னாடி ஒரு 3 கார் நின்றுச்சு. அதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அடுத்து பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இல்லைன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம வந்துருக்கலாம். இப்போ வந்து திருமங்கலம் வந்தாச்சு. இந்த டோல்கேட்டில் மட்டும்தான் நம்ம போய் கார் நின்னோடனே டக்குன்னு நம்ம கேட்டு ஓப்பன் ஆகும். அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இப்படி டக்குன்னு ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி காட்டின 3 டோல்கேட்டுக்கும் நின்று வர்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் வந்து கேமரா வந்து கரெக்டாக வச்சு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திருமங்கலம் டோல்கேட்டு கடந்தாச்சு. இன்னும் வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த வரைக்கும் சுற்றி வந்திருக்கும். அது இந்த மாதிரி ரோடு தான், பட் ஆனால் டிராஃபிக்காக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. அப்படியே பாருங்களேன், என்ன நான் 90க்கு மேலே கூட போவேன். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் 80-90க்குள்ளேயே தான் வர்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம வீட்டில் இருந்து மெயின் வர்றதுக்கும் 35க்கு மேலே தாண்ட முடியாது, அந்த டிராஃபிக் இருக்கும். இப்போ இந்த ரோடுனா வந்து கடந்தெல்லாம் டிராஃபிக் பார்த்தீங்களா. இப்போ இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டு போயிடலாம். ரோடு வந்து திருமங்கலம் டு விருதுநகர், திருநெல்வேலி, இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த என்ஹெச் தான் இது வந்து. இதில் வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி சின்ன ஊரெல்லாம் வரும். இந்த மாதிரி கிராசிங் இருக்கும். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம 90-100 இப்போ வரைக்கும் நான் 100 தான் வந்துட்டு இருந்தேன். இந்த கிராசிங்காக நான் வந்து காமிச்சு இந்த கிராசிங்காக இப்போ நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 85-90 வரைக்கும் வந்தாச்சு. அதே மாதிரி இந்த காரு வந்து எப்படி அப்படின்னா மைலேஜ் நல்லாவே கொடுக்கும். சின்ன காரு தான், ஏன்னா நான் இப்போ தான் ஓட்ட பழகுறேங்கிறதுனால சின்ன கார் தான். இங்கே மைலேஜுன்னு பாருங்களேன், 22.5 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து 24.5 வரைக்கும் இருந்தது. 1 லிட்டருக்கு வந்து 24.5 வரைக்குமே இது கொடுக்கும். நம்ம அந்த ஓட்டுறதை பொறுத்து கொஞ்சம் அவசரமாக ஓட்டணும் அப்படின்னா 22.5 வந்து நின்றுருக்கு. போன தடவை 2 நாளைக்கு முன்னாடி கார் எடுத்தப்போ கொஞ்சம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக போகணுங்கிறதுக்காக ஓட்டிகிட்டு அது 22.5 வந்து நின்றுருக்கு. இப்போ நான் மெதுவாக அந்த 80-90 அந்த இதுக்குள்ளேயே நான் மெயின்டைன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நான் 24.5 வரைக்கும் வந்து நிற்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு லேட் ஆயிடும். போயிட்டு திரும்ப அங்கே ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு திரும்ப சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். அதனால ஸ்பீடு தான் கண்டிப்பாக வந்து 90-100 ஸ்பீடு தான். விருதுநகர் வந்தாச்சுங்க. நடுவில் ஒரு இடத்துல வந்து கும்பகோணம் டிகிரி காஃபியில் நிப்பாட்டினோம். அங்கே டிஃபன் ஐட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். பட் ஆனால் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து விருதுநகர், அதனால அங்கே வந்து வடை மட்டும் சாப்பிட்டோம். பாப்பா வந்து ஒரு உளுந்த வடையும் நான் ஒரு வாழைப்பூ வடை. அது அந்த கடையில் வந்து வாழைப்பூ வடை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இங்கே அடுத்து சாப்பிட்றதுக்கு நிப்பாட்ட போனேன். பாப்பா வேண்டாம் சொல்லியாச்சு. அதனால் அப்படியே திரும்ப வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இங்கே வந்து ரீச் ஆயிரும். இங்கே நம்ம சிவகாசி ரீச் ஆகிடுவோம். பாப்பா வேண்டாமா, சாப்பாடு வேண்டாமா சொல்லியிருக்கா. பார்ப்போம், இல்லைன்னா ஒரு பார்சல் மட்டும் எங்கேயாவது நிப்பாட்டி வாங்கிட்டு போகணும். ஆஃபீஸில் வச்சு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்கணும். ஸோ இதுதான் விருதுநகர் வந்து உள்ளே போக மாட்டோம். விருதுநகர் வந்து உள்ளே போக மாட்டோம். இது அவுட்டர்லேயே தான் வந்துடுவோம். சரியா, விருதுநகர் உள்ளேனா வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். இது நம்ம NH ரோட்லேயே வர்றதுனால அவுட்டர்லேயே வந்துடும். அதனால் இப்போ விருதுநகர் கடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போது நம்ம சிவகாசி போயிட்டுருக்கோம் இல்லையா. சிவகாசியில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்,
பட்டாசு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு தெரியும். ஆனால் வந்து சவாசி பக்கம் வராதவங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சவாசிக்கு உள்ள மட்டும் வந்து பட்டாசு ஃபேக்ட்ரி அந்த மாதிரிலாம் இருக்காது, அவுட்டரில் தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, பட்டாசு ஃபேக்ட்ரியிலேருந்து டேரெக்டாக வந்து எல்லாரும் வந்து வாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடை 10க்கு 10 கடை மாதிரி வரிசை வந்து இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி அங்கே காமிச்சு போர்டு காமிச்சிருந்தாங்க. 10க்கு 10 கடை மாதிரி போடுவாங்க சரியா. இந்த இப்படி லெஃப்ட் வச்சு காமிச்சு இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பட்டாசு கடை சொல்லுவோம். இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ பட்டாசு ஃபேக்ட்ரி வந்து எல்லாருமே வைக்க முடியாது இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அட்வான்ஸாகவே வந்து பட்டாசு ஃபேக்ட்ரியில் வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதிலிருந்து வந்து ஒரு ஆடி மாதம் இருக்கு இல்லையா, ஆடி 18ஆம் பேருக்கு இந்த மாதிரி பில்டிங்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வாடகைக்கு மாதிரி எடுத்துக்குவாங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு வாடகைக்கு எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அந்த ஆடி 18ஆம் பேருக்கு இருக்கு இல்லையா, அப்போ வந்து மொத்தமாக சரக்கு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இறக்கி கொண்டு வந்து இங்கே வந்து ஸ்டாக் வச்சுருவாங்க. ஸ்டாக் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தீபாவளி ஒட்டி வந்து நம்மள மாதிரி ஆளுங்க வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்லாம் இருப்பாங்க, வெளியூர்லலாம் ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து இங்கேருந்து வந்து டேரெக்டாக வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அந்த மாதிரி இதில் போட்டு விட்ருவாங்க. ஸோ இங்கே சிவகாசி சரௌண்டிங் சுற்றி, சிவகாசி ஊருக்குள்ளே இருக்காது, ஏன்னா அது வந்து டவுன் இல்லையா, ஊருக்குள்ளே இருக்காது. இந்த மாதிரி சுற்றி வில்லேஜஸ், இங்கே விருதுநகர் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பக்கம் சிவகாசி என்ட்ரன்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் ரைட்லாம் இந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஊர் வரைக்கும் எல்லாமே வந்து பட்டாசு கடை தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பட்டாசு கடை இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மெயின் வேலையே வந்து இந்த பட்டாசு கடை தான். பாருங்களேன், என்ன பாருங்கள், லெஃப்ட்லலாம் வந்து இந்த கடை தான் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்களா, இது மாதிரி தான் வந்து வரிசையாக வந்துட்டு இருக்கும். இந்த பாருங்க, ரைட் வருதா, முதல்ல வர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஏரியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பட்டாசு கடை வர ஆரம்பிச்சது. அப்புறமா வந்து சிவகாசி அவுட்ரு, சிவகாசி ஒட்டி கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருந்தாலும் உள்ளே இறங்கி வருவாங்க. அந்த பக்கம் அங்கடி காமிச்சு இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வரிசையாக கடை இருக்கும். இந்த மாதிரி வரிசையாக கடை இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வந்து 2-3 கடை மொத்தமாக கட்டி வாடகைக்கு விட்டுருவாங்க. சாலு ஒரு சிலர்லாம் வந்து மொத்தமாக கட்டி வாடகைக்கு விட்டுருவாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து அவங்க ஓனாகவே கடை கட்டி அவங்களே சொந்தமாகவே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலை தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதனால தான் இது வந்து குட்டி ஜப்பான்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கடை கட்டி வாடகைக்கு விட்டுருவாங்க. ஸோ இல்லைனா ஓனாகவே வந்து கடை 2-3 கடை கட்டி அவங்களே வந்து சொந்தமாக வந்து ஸ்டாக் இறக்கி சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுதான் வந்து மெயினாக இந்த சிவகாசியில் நடக்கிறது பட்டாசு ஒர்க்கு. அது போக பிரிண்டிங் வேறு இருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியும், காலண்டர், டைரி இதெல்லாம் வந்து சிவகாசியில் கொஞ்சம் பிரிண்டிங் ஒர்க்கும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பட்டாசு கடை கேப்பே இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வரும், அந்த தூரமாகவே தெரியுது பார்த்தீங்களா, அது பூராமே வந்து பட்டாசு கடை தான். இது வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. 10 சென்ட் இடம் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி லைசன்ஸுமே வந்து உடனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கடையெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு. அதான் 2 லட்சம் கடைனா எங்கே இருக்குது, அவ்வளோ வரைக்கும் வந்துடுச்சு. அதனால் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை கட்டினவங்களுக்குலாம் நல்ல வாடகை போகும். இந்த பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பட்டாசு கடை தான். கிட்டத்தட்ட இதிலேருந்து உள்ள 1 கிலோமீட்டர் வரைக்கும் சுற்றி பட்டாசு கடை தான் இருக்கும். இது வந்து இந்த மெயின் ரோட்டில் இருக்குது. இது போக கொஞ்சம் வில்லேஜஸ்குள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாடகை கம்மியாக போகும். இதெல்லாம் வந்து வாடகை அதிகமாக போகும். இந்த ரோட்டு மேலெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 லட்ச ரூபா வரைக்கும் வாடகை போகும். போதுமே, ஒரு கடை கட்டி விட்டு ஒரு வருஷத்துக்கு அவங்க என்ன 3 லட்ச ரூபானா, ஒரு வேலை இல்லாமல் 3 லட்ச ரூபா வருதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க தான். ஆனால் ஒரு 5 வருஷத்தில் எடுத்துருவாங்க. போட்ட அமௌண்ட்டு ஒரு 5 வருஷத்தில் எடுத்துருவாங்க.
அதுக்கப்புறமா அவங்களுக்கு லாபம் தான் இல்லையா. இதெல்லாம் இந்த கடையெல்லாம் கட்டி அவங்க 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்து மெயினான பிஸ்னஸ். அது போக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு ஒரு சில வேலையெல்லாம் இங்கே ரொம்ப மெயின். அது மாதிரி இந்த பட்டாசு ஒர்க்குக்கு தேவையான அந்த அட்டைப்பெட்டி, அப்புறம் அந்த புஸ்வான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் வந்து இங்கே பக்கத்துலலாம் வில்லேஜஸ் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு போய் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலையும் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதனால் இந்த சிவகாசி பொறுத்தளவு வந்து வேலைக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஆமத்தூர். இது ஆமத்தூர் வந்தாச்சுனாலே வந்து கொஞ்சம் சிவகாசி பக்கத்தில் வந்துட்டோன்னு இருந்தோம். இது வந்து இந்த கடையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது இந்த கடை. அப்போல்லாம் வந்து எல்லாரும் சுதாரிச்சு இந்த பக்கம்லாம் இடம் வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா, இடம் வாங்கி போட்டவங்களாம் இப்போல்லாம் நல்ல லட்சாதிபதி கோடீஸ்வரங்க. அப்போல்லாம் வெறும் முள்ளுக்காடாக மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து மெஃப்கோ காலேஜ்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மெஃப்கோ. இது வந்து எனக்கு நான் பிறக்கிறதுலேருந்தே இருக்குது, கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச காலேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவை பொறுத்தளவு எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு போனவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மெஃப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் இதுதான். ஸோ இங்கே வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம பொண்ணுங்களை கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டியாக ஒரு காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த காலேஜில் சேர்க்கலாம். ஏன்னா வந்து ஹாஸ்டல் தான், ஹாஸ்டல்லையுமே வந்து செல்லெல்லாம் வந்து அலௌடு கிடையாது. அதே மாதிரி காலேஜுக்குள்ளேயுமே வந்து செல்லு அலௌடு கிடையாது. இதுதான் வந்து மெஃப்கோ இன்ஜினியரிங் காலேஜ். எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் இங்கே நாங்கள் போடவே இல்லை, போட சொன்னாங்க, பட் நான் போடல. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோயம்புத்தூருக்கு தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருந்தோம். ஸோ அங்கேயும் ஒரு காலேஜ் கிடச்சிது, அங்கே போய் பார்த்தோம். அந்த காலேஜ் சுமாராக தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு இங்கே பக்கத்துலேயே வேறு ஒரு காலேஜில் சேர்த்துட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து காளீஸ்வரி காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் தான். நம்ம ஃபயர்ஒர்க்ஸில் வந்து காளீஸ்வரிங்கிறது எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், காளீஸ்வரி குரூப்பு. ஸோ இதுதான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போனா ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ரொம்ப மெயினாக இருக்கும், ரோட் மேலேயே இருக்கும். இது வந்து ரெண்டுமே கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேரும் சேர்ந்து படிக்கிற மாதிரி தான். அடுத்து MBA இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த காலேஜை பற்றி அவ்வளோவா தெரியாது, பட் ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜு, ஸோ போயிட்டு இதெல்லாம் தெரியும். ஏன்னா நாங்கள் இந்த ஊர் தான் பிறந்தது, எல்லாமே வந்து இங்கே தான். நானும் சார் எல்லாருமே இங்கே தான். இந்த வருது இல்லையா, இதுதான் வந்து அம்மாவுங்க ஊர். இந்த வலது பக்கம் வரும், அம்மா ஊர்கிட்ட வந்தாச்சு. ஆனால் வந்து இப்போ போகல அம்மா ஊருக்கு. இந்த இதுக்குள்ளே போனால் ஆனைக்குட்டம், ஊர் பேர் வந்து ஆனைக்குட்டம். இந்த வண்டி அந்த இண்டிகேட்டர் போடுறாங்க இல்லையா, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ஆனைக்குட்டம்னு ஊர் இருக்கும். முன்னாடிலாம் அவ்வளோ ஒரு வில்லேஜு, இங்கெல்லாம் நிற்கவே முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ டவுன் மாதிரி டெவலப் ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் கல்யாண மண்டபம், கல்யாண மண்டபம். இது பாருங்களேன், அசோக் லைலாண்டுன்னு போட்டு 4 வீலருக்கு ஏதோ கம்பெனி இருக்குது. இது எல்லாமே வந்து பட்டாசு கடை. ஸோ இப்போ வந்து இது வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ இதெல்லாம் வந்து வெறும் முள்ளுக்காடாக தான் இருக்கும். நம்ம அந்த ஸ்டாப்பு பார்த்தோட லெஃப்ட் சைடு அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருந்தது இல்லையா, அதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. ஆனைக்குடத்துக்கு வந்து மெயின்லேருந்து உள்ள 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். 1 கிலோமீட்டருங்கிறது நம்ம நடக்கிறதே தெரியாது, ஒரு 1/4 மணி நேரம் தான் டக்குன்னு போய் ரீச் ஆகிடலாம். நாங்கள் சின்ன பிள்ளைலலாம் வந்து நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேயே இப்போ இந்த பக்கத்தில் திருத்தங்கல்னு ஒரு ஊர் வரும், அங்கே போய் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். வில்லேஜில் வந்து ஒரு 8th வரைக்கும் இருக்கும், பட் ஆனால் டவுனில் போய் படிக்க வச்சோம்னா நாங்கள் நல்லா படிப்போம் அப்படிங்கிற மாதிரி, நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பா என்ன அக்கா தம்பி 3 பேரையுமே அங்கே போய் படிக்க வச்சாங்க. நாங்கள் அங்கேருந்து நடந்து
வந்து பஸ் ஏறி இங்கே பக்கத்தில் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் இங்கே திருத்தங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ இங்கே ஊரில் தான் போய் நாங்கள் போய் படித்தோம். அப்போல்லாம் இப்போ இப்படிலாம் இல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் தனியாக போகிறதுக்கு. அது மாதிரி அந்த எங்கள் ஊருக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள நடந்து போகணும் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 2 பக்கமும் முள்ளுக்கடாக இருக்கும். பேகை தோளில் சுமந்துட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலேனா அந்த பாதை வழியாக போகவே முடியாது, அப்படி இருட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம தனியாக போகணும் இல்லையா. நாங்கள் வந்து 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே திருத்தங்களே டியூஷன் அப்பா சேர்த்து விட்ருவார். எங்கள் ஸ்கூலு இந்த ரோடெலாம் வந்து இப்போ அடுத்து இது ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த ரோடெலாம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இது பயங்கர டெவலப் ஆகிடும் இந்த ஏரியாலாம் இன்னமும். ஸோ நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷனுக்கு படிக்க போவோம். டியூஷன் அப்பா சேர்த்து விட்ருவார். எங்கள் கிளாஸ் டீச்சர் அவங்கள்ட்டையுமோ நான் தம்பி அக்கா எல்லாருமே வந்து டியூஷன் படிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிரும். அப்படியெல்லாம் படித்தோம். நாங்கள் படித்து இப்போ எல்லோரும் ஓகே தான் இருக்கோம். இதுதான் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் எங்கள் ஊருக்கு கதை. ஆனால் என்ன சொல்கிறது, எங்கள் ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வெளியூரில் போய் படித்தோம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் தான். எங்கள் ஃபேமிலியிலேருந்து தான் நானும் அக்கா தம்பிலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போய் எங்கள் வில்லேஜில் இருந்து ஒரு டவுனுக்கு படித்தோம் அப்படிங்கிறது நாங்கள் 3 பேர். அதுக்கப்புறமா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவுமே வந்து இப்போல்லாம் சும்மா அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சேர்த்துக்கிறாங்களே ஸ்கூலில், சும்மா மட்டும் ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுட்டு உடனே வந்து சேர்த்துக்கிறாங்க இல்லையா. அப்போல்லாம் வந்து அப்படி இல்லை. ரொம்ப சின்சியராக உட்காந்து என்ட்ரன்ஸுக்கு டெஸ்ட் எழுதி, நம்ம 4th ஸ்டாண்டர்ட் அப்போவே வந்து நான் உட்காந்து டெஸ்ட்லாம் எழுதி அதுக்கப்புறமா தான் அதுலேயும் மார்க்கு கம்மியாலாம் எடுத்து. இங்கிலீஷ்லாம் சுத்தமாக வராது, ஏன்னா இது ஃபுல்லாக தமிழ் மீடியம். இங்கிலீஷே சுத்தமாக வராது, எல்லாம் மார்க்கெல்லாம் கம்மியாக எடுத்து அந்த 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்போவே வந்து தெரிஞ்ச ஆளுங்க, அதாவது தெரிஞ்சவங்க மூலிமா நம்ம போய் அப்பா ஸ்கூலில் சேர்த்து விட்டு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சார். ஸோ தம்பி அதுக்கேற்ற மாதிரி நல்லா படித்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாப்புல. நாங்கள் அக்காவும் இங்கே தான் இருக்கோம். ஸோ எல்லோரும் முன்னாடி கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஓகே இருக்கோம். இதுதான் வந்து திருத்தங்கள் என்ட்ரன்ஸு. அது மாதிரி இங்கே திருத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அது அங்கே இருக்குது. நாங்கள் பத்திரம் எழுதுகிற இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை சுற்றி வந்து இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் ஆனால் இதுவும் வந்து மெயின்லேயே இருக்கும். இந்த ஏரியா பொறுத்தளவு வந்து இதுவும் வந்து மெயின்லேயே இருக்கும். இதுவுமே வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இந்த திருத்தங்கள் சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாருக்குமே ஏதாவது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வரணும். இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. இந்த லெஃப்ட் சைடு இது வருது இல்லையா, இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. இது கருப்பசாமி கோயில். ஸோ திருத்தங்களுக்குள்ளே வந்து நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து எங்கள் சார் பிறந்த ஊர். ஆனக்கோட்டை வந்து நான் பிறந்த ஊர். இந்த திருத்தங்கள்ங்கிறது வந்து எங்கள் சார் பிறந்த ஊர். ஸோ நாங்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் இதெல்லாம் திருத்தங்கள் சிவகாசி இந்த ஏரியாக்குள்ளேயே தான் எங்களோட லைஃப் இருந்துச்சு. இப்போவுமே வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இங்கேருந்து சிவகாசிக்கு வேலைக்கு முக்கியமாக போவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் சிவகாசிக்கு வேலைக்கு தான் போவாங்க. இங்கே திருத்தங்களில் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இங்கே தான் எங்கள் குலசாமி கோவில் இருக்குது. பாலம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குலசாமி கோவில் இங்கே தான் இருக்காங்க. பாலம்மா மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிவகாசிக்கு தான் வேலைக்கு போவாங்க. ஒரு சிலர் தான் வந்து இங்கே சொந்த வேலை பார்க்குறவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து இந்த திருத்தங்களுக்குள்ளேயே வந்து இருப்பாங்க. இது கொஞ்சம் டிராஃபிக்கான இடைஞ்சலான இடம். இது வந்து மாரியம்மன் கோவில், திருத்தங்கள் மாரியம்மன் கோவில். பங்குனி மாதம்லாம் வந்து இங்கே திருவிழா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க திருவிழா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து SRN கவர்மெண்ட் ஸ்கூல். எங்கள் சார் இங்கே தான் படித்தார். அப்புறமா அக்கா இங்கே தான் படித்தாங்க. அக்கா மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. நானும் தம்பியும் இன்னொரு ஸ்கூலில், அந்த பக்கம் கலைமகள்னு இருக்கும், ஸோ அந்த ஸ்கூலில் படித்தோம். அப்போவுமே இங்கே வந்து இது வந்து முருகன் கோயில், சிவன் கோயில், இது பக்கத்துலேயே வந்து முருகன் கோயில், 2 கோயில் சேர்ந்து இருக்கீங்க. இதுதான்
இதுதான் திட்டங்கள் மெயின். இதுதான் திட்டங்கள் மெயின். இதுதான் ஸ்டாப், திட்டங்கள் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாப்பு. வேதனார்லேருந்து வர்றது பூரா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இந்த இடத்துல நிற்கும். அது மாதிரி சிவகாசியிலேருந்து வர்ற பஸ் எல்லாமே வந்து இன்னொரு ஸ்டாப் அந்த பக்கம் நிற்கும். இந்த ஏரியா ரொம்ப டஞ்சனாக இருக்கும். நம்ம ஒன்று வந்தால் இன்னொன்று சைடு வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ரயில்வே கேட்டு கிராசிங்லாம் இருந்தது அப்படின்னா ரயில்வே கேட்டு ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்பாங்க இல்லையா, கேட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும். அப்போல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இது வந்து சிவகாசியிலேருந்து வர்றவங்களுக்கு இதுதான் ஸ்டாப்பு. இந்த ஆட்டோவில் நிற்கிது இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஸ்டாப்பு. இதுதான் வந்து ரயில்வே ஜங்ஷன். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரயில்வே ஜங்ஷன் இருக்கும். அவ்வளோதான். அங்கே திட்டங்கள் சிவகாசிக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை. மினி பஸ் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் மினி பஸ் தெரியும். அந்த மினி பஸ்ஸில் ஏறி போனோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா. அங்கே போய் நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் இங்கேருந்து எல்லோரும் 2 வீலரு, இந்த சைக்கிள், இன்னும் இந்த சைக்கிளில் 2 வீலரில் தான் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து இந்த ரயில்வே கிராசிங். இந்த இடத்துல தான் ரொம்ப டிராஃபிக் ஆகும். இது சொல்லிட்டு தான் இப்போ அடுத்து ஏதோ பாலம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க போல. இதுதான் ஜங்ஷன். லெஃப்ட் சைடில் தான் வந்து இந்த தெரியுதா ட்ராக்கு, அங்கே தான் ஜங்ஷன் இருக்குது. இது வந்து திட்டங்கள் முடிய போகுது. அடுத்து சிவகாசிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். சிவகாசிக்குள்ள இது திருத்தங்களுக்கு அடுத்து குறுக்கு பாதைன்னு ஒரு, அதாவது குறுக்கு பாதை மீன்ஸ் அந்த ட்ராக்லாம் கிராஸ் பண்ணி போவாங்க இல்லையா, போ அது வந்து குறுக்கு பாதைக்கு அடுத்து வந்து சிவகாசி. விட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, டிராஃபிக்காக இருக்குது. பார்த்து ஓட்டிகிட்டே பேசுகிறேன்னா, வண்டி ஓட்டிகிட்டே பேசுகிறதுனால கொஞ்சம் நிறுத்தி பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து குறுக்கு பாதை. இப்போ நம்ம சிவகாசி வந்தாச்சு. சிவகாசியில் இங்கே உமன்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பழைய காலேஜ். ரொம்ப வருஷமாக இந்த காலேஜ் இருந்துகிட்ருக்கு. எஸ்எஃப்ஆர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம சிவகாசி சரௌண்டிங் இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லெஃப்ட் சைடில் வரும் அந்த காலேஜ். நம்ம ஆனால் இப்போ அங்கே போக மாட்டோம். இந்த ரைட் சைடு இப்போ நான் திரும்ப போகிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் எங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குரிய பாதை. இன்னும் உள்ளே போனோன்னா தான் வந்து சிவகாசி மெயின் வரும். இது வந்து வேலாயுத ரஸ்தா ரோடுன்னு சொல்லுவாங்க. வேலாயுத ரஸ்தா ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ரோடு. ஸோ எங்கள் ஆஃபீஸ் இந்த இதில் தான் இருக்குது. இந்த வந்துட்டு ஒன்று பக்கத்தில் தான், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது வந்துட்டோம். கரெக்டாக 7க்கு கிளம்புனோமா, நடுவில் ஒரு 2 இடத்துல நிப்பாட்டினேன் பெட்ரோல் போடுறதுக்கு. அடுத்து வந்து நம்ம காஃபி சாப்பிட்டோம் சொன்னேன் இல்லையா, டிஃபன் சாப்பிட முடியல, அதுக்கு வேலை காஃபி சாப்பிட்டோம். ஸோ கரெக்டாக 9:30 ஆச்சு. கரெக்டாக 2.5 மணி நேரம் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஏன் வருஷம் இது வந்து இடத்துல நிப்பாட்டி இந்த எல்லோ கலர் பில்டிங் தெரியுதா, இதுதான் வந்து எங்கள் ஆஃபீஸு. சரியா, மேலே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுதா என்னன்னு தெரியல. முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. டைம் 1:30. சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு மட்டும் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு அப்படின்னு கிளம்பணும்.
எத்து வர வளையங்குளம் டோல்கேட் வந்திருக்கோம். வளையங்குளம் டோல்கேட் வந்திருக்கோம். நாங்கள் விருதுநகர் வந்து பர்மா ஹோட்டல், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே நான்வெஜ் எல்லாமே. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இங்கே வளையங்குளம் வந்துட்டோம். வளையங்குளம்னா எங்கன்னா அந்த அருப்புக்கோட்டை ரோடு அப்போ காட்ட மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த அருப்புக்கோட்டை ரோடு அந்த ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி ஒன்று போகுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து அருப்புக்கோட்டை ரோடு. அந்த பக்கம் போயாச்சுன்னா அவ்வளோதான். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து வீடு ரீச் ஆயிடும். டைம் என்னாச்சு, 3:30 மணி ஆக போகுது. 1 மணி வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. லஞ்ச் வயிறு பசி வேற, உட்கார முடியல, அதனால் டக்குன்னு அப்படியே கொஞ்சம் வேலையை மட்டும் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டு, இங்கே ஏதோ மாநாடுலாம் போட்டிருக்காங்க. மாநாடா இது இல்லையா, காதணி விழா. காதணி விழா இருக்க கிராண்டுக்காக இது பண்ணிடா. ஸோ வந்தாச்சு, ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்துட்டோம். மதுரை ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே வந்தாச்சு.